போறோம். இரண்டு கேள்விகள். நான் ஷாஜகான்பூர் ஆசிரமத்தை வந்தடைந்த அன்று மாலை ஒரு இளம்பெண் 12 அபியாசிகளுடன் என்னை காண வந்தாள். அவள், நான் உண்மையாகவே ஆன்மீகத்தில் ஆழ்ந்து செல்ல விரும்புகிறேன். ஆனால் ஒவ்வொரு முறை நான் தீர்மானம் செய்யும் போதும் அதில் உறுதியாக இருப்பதில் தோல்வியுறுகிறேன் என்று தன் உள்ளார்ந்த வேதனையை வெளிப்படுத்தினாள். அவள் மேலும் தொடர்ந்து, என் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் நன்கறிவேன். அதற்கான திறன்கள் என்னிடம் உள்ளன. செய்வதற்கான வாய்ப்பு என்னிடம் உள்ளது. என்னிடம் செயல் திட்டமும் உள்ளது. ஆனால் அதிகாலையில் என்னால் எழ முடியவில்லை. என்னுள் ஏதோ ஒன்று என்னை அனுமதிப்பதில்லை என்று கூறினாள். அவளை சுற்றி இருந்த மற்றவர்கள் அனைவரும் அமைதியாக ஆமோதித்து தலையசைத்தனர். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக பயிற்றுனராக இருக்கும் அவளது தந்தையும் அங்கிருந்தார். அவரது முகத்தில் விரக்தியும் வலியின் சுவடும் காணப்பட்டது. அவர், நான் என்ன செய்வது தாஜி, நானும் இது போன்ற சூழ்நிலையில்தான் உள்ளேன் என்று கூறினார். இது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயத்தை தான் தாஜி ஒரு இளம்பெண் சொன்னதா சொல்றாரு. அது ஒரு இளம்பெண்ணுக்கு மட்டுமல்ல, எப்படி பிளவுற்ற இதயத்துல இந்த 50 வயது மதிக்கத்தக்க முதியவர் அப்படின்னு சொன்னப்ப அது நம்மளதான் சொன்னார் அப்படின்னு நமக்கு தோணுச்சோ, அது மாதிரி இந்த மெசேஜை படிக்கும் பொழுதும் கூட அந்த இளம்பெண் அப்படின்னு சொல்லி தாஜி சொல்ற அந்த ஒரு பெண்ணினுடைய நிலையும், அந்த சகோதரியினுடைய மனநிலையும், அவங்க அனுபவிக்கின்ற ஒரு விசித்திரமான பிரச்சனையையும் நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறோம். அந்த பெண்ணுக்கு காலையில எழுந்திருக்கிறதுல பிரச்சனை இருக்கலாம். நமக்கு காலையில தியானத்துல உட்கார்றதுலயோ அல்லது மாலையில சுத்திகரிப்பு உட்கார்றதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம். இல்லைன்னா இரவு நேர பிரார்த்தனையில உட்கார்றதுக்கு விருப்பம் இல்லாமல் போகலாம். இல்லைன்னா சத்சங்கத்துக்கு போறதுக்கு விருப்பம் இல்லாமல் போகலாம். ஏதோ ஒரு விஷயத்துல நான் லேகிங்கா இருக்கிறத நான் பார்த்துக்கலாம். அடுத்த நாளையில இருந்து கரெக்டா செய்யறேன் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி எத்தனை முறை தோத்து போயிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு கணக்கு பண்ணோம்னா கிட்டத்தட்ட அந்த பொண்ணு சொல்ற மாதிரிதான் நமக்கும். அதே மாதிரி அடுத்த வாரத்துல இருந்து கரெக்டா நம்ம இதை சரியா செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதும், ஒரு பண்டாரா போயிட்டு அன்னையிலேருந்து நான் சரியா ப்ராக்டிஸை ரெகுலேட் பண்ணிடணும் அப்படின்லாம் நம்ம ஒவ்வொரு முறையும் தீர்மானம் செய்யும் பொழுதும் அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருப்பதில் தோல்வியுறுகிறேன். அதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன்னா நான் ஒரு முடிவு பண்ணிட்டு அதை நானே செயல்படுத்தல அப்படிங்கும் பொழுது அதுல நான் தோல்வி அடைகிறேன். என்னுடைய தீர்மானத்தை நானே தோற்கடிக்கிறேன். அதனாலதான் அந்த வேதனை. பட் அதுக்கு கீழே அவங்க சொல்ற ஒரு 4 வார்த்தை மாஸ்டர் அழகா சொல்றார். இந்த தீர்மானத்தை நிறைவேற்றாம போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இப்ப நான் ஒரு நோயாளியா இருக்கேன். எனக்கு காலையில டாக்டர் மெடிசன் கொடுத்துருக்காரு. இரவு சாப்பிட்டு தூங்குனா காலம்பரை 8 மணி வரைக்கும் முழிப்பு வராது. நான் காலம்பரை 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு முடிவு பண்ணினா அது சாத்தியம் இல்லாது. ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்கிறத அந்த பொண்ணு தெளிவா சொல்லுது. இந்த மாதிரி சூழ்நிலை காரணங்கள் சில இருக்கிறவங்க அந்த காரணங்களை மீறி எடுக்கக்கூடிய எந்த ஒரு தீர்மானமும் தோல்வியுறுவதற்கான சாத்தியக்கூறுகள் 50% இருக்கு. 50% தான். இன்னொரு 50% என்பது இல்லை. அதிகம். அதற்கான திறன்கள் என்னிடம் உள்ளன. முதல் விஷயம். அதாவது என்னுடைய உடம்பு நல்லா இருக்கு, ஹெல்தியா இருக்கேன், இரவு நல்லா தூங்குறேன் அப்படிங்கிறது தான் இதுக்கான அவங்க சொல்ற ஒரு பிரச்சனைக்கான திறன் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். 2வது விஷயம், தீர்மானங்கள் தோல்வியுறுவதற்கான 2வது காரணம்
சில பேருக்கு வந்து அவங்க தீர்மானம் பண்ணா கூட அதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. உதாரணமா வந்து ஒரு ஒரு பெரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு இல்லத்தரசி இருக்கிறாங்க. அவங்க வந்து காலையில ரெகுலரா 4:30 மணிக்கு மெடிடேஷன் பண்ணணும். கரெக்ட்டா நான் உட்கார்ந்துரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு நாளைக்கு வந்து கணவருக்கு உடம்பு சரியில்லாம, ஒரு நாளைக்கு வந்து மாமனாரும், மாமியாரும் ஊருக்கு கிளம்புவாங்க. ஒரு நாளைக்கு வந்து பையன் நான் படிக்கணும், எனக்கு வந்து காஃபி போட்டு குடு, டீ போட்டு குடுன்னு கேட்கலாம். இப்ப அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சூழ்நிலை வந்து அந்த அவங்க எடுத்த தீர்மானத்த நிறைவேற்ற முடியாதபடி ஒரு சூழ்நிலைய ஏற்படுத்தி குடுக்குது. அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லாம போயி அவங்க நின்னுட்டாங்கன்னா அது நியாயம். ஆனா இந்த பொண்ணு சொல்றாங்க, எனக்கு வந்து செய்வதற்கான திறன்கள் இருக்கின்றன. செய்வதற்கான வாய்ப்பு என்னிடம் உள்ளது. சில பேருக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்காது. காலையில எழுந்திரிச்ச உடனே வேற வேற வேலைகள் இருக்கும். அல்லது ஒரு நல்ல ஒரு வீடு வந்து ஒரு தியானம் செய்யறதுக்கு வசதியான ஒரு இடமாக்க கூட அது இல்லாம போயிருக்கலாம். அப்படிலாம் இல்லங்க. எனக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. நல்ல வீடு, நல்ல வசதி இருக்கு. நான் காலையில 4:30 மணிக்கு எழுந்திரிக்கிறத யாருமே தடுக்க மாட்டாங்க. ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆகவே இந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஆர் தேர். ஸ்கில்ஸ் ஆர் தேர். அண்ட் ஆல்சோ எ ப்ராஜெக்ட். ஒரு செயல் திட்டம். என்னென்ன செய்யணும்? எத்தன மணிக்கு செய்யணும்? அத எப்படி செய்யணும்? அப்படிங்கிறதுக்கான முழு செயல் திட்டமும் என்னிடம் இருக்கிறது. காலம்பர 4 மணிக்கு எந்திரிக்கணும்னா, நைட் 9 மணிக்கு படுத்துறணும். கரெக்ட். 9 மணிக்கெல்லாம் படுத்துடுறேன். செயல் திட்டம் கரெக்ட்டா தான் இருக்கு. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு, என்னுடைய அன்றாட பணிகள வந்து துவங்குறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்த இதுக்காக ஒதுக்குவேன். அதனால காலம்பர 5:30 மணிக்கு முன்னாடி எந்த வேலையும் வச்சுக்க போறதில்ல. செயல் திட்டம் 2 ஓகே. ஒரு பக்கம் நான் எப்ப பெட்டுக்கு போகணுங்கிறத நான் கரெக்ட்டா பிளான் பண்ணிடுறேன். எப்ப என்னுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் ஆரம்பிக்கணுங்கிறத பிளான் பண்ணி என்னால டிசைன் பண்ண முடியுது. அதனால நேரமின்மை அப்படிங்கிற விஷயம் எனக்கு கிடையாது. இப்ப 3 விஷயம் அவங்க சொல்றாங்க. எனக்கு அந்த ஹெல்த்தியா இருக்கிறேன். அந்த திறன்கள்லாம் என்ட்ட இருக்குது. செய்யறதுக்கான வாய்ப்பு என்னிடம் இருக்கிறது. செய்வதற்கான செயல் திட்டமும் என்னிடம் உள்ளது. ஆனால் அதிகாலையில் என்னால் எழ முடியவில்லை. என்னுள் ஏதோ ஒன்று என்னை அனுமதிப்பது. வந்து எத்தனையோ பேருக்கு மாஸ்டர் வந்து அந்த ஒரு விஷயத்த சொல்றார். அதிகாலையில் எழுதல்ங்கிற ஒரு விஷயத்த சொல்றார். நீங்க அந்த இடத்துல அதிகாலையில் எழுதல் அப்படிங்கறத எடுத்துட்டு மாமிசம் சாப்பிடுதல் அப்படின்னு வச்சுக்கலாம். மீன் மட்டும் நான் வந்து இடம் இல்லை. அதை மட்டும் வந்து பார்த்தா ஒரு சாப்பிடாம இருக்க முடியல. அதனால ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டுக்கு இதை சாப்பிடாம இருந்திருக்கலாமே, நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கும் பொழுது அந்த தீர்மானம் தோல்வியுறும் பொழுது எவ்வளவு வேதனையா இருக்கு. அல்லது வந்து ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு சூதாட்டம் ஏதோ ஒண்ணு ஆன்லைன் அல்லது சீரியல் பாக்குற ஒரு விஷயம். இன்னைக்கு நான் அதை பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணி தீர்மானம் பண்ணியிருக்கேன். பார்க்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னிடம் இருக்கிறது. ஆனாலும் அந்த நேரத்துல டிவியை ஆஃப் பண்ணிட்டு போய் ஒரு சுத்திகரிப்புல உட்கார்றதுக்கு ஏதோ ஒன்று என்னை அனுமதிப்பதில்லை. இப்படி பாத்தீங்கன்னா அந்த காலையில் எழுதல் அப்படிங்கிற இடத்துல நம்ம பயிற்சியை நம்ம செய்யாம நம்ம தள்ளி போடுறதுக்கு அல்லது ஒத்தி வைக்கிறதுக்கு அல்லது வந்து அதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு தவிர்ப்பதற்கு ஏதோ ஒண்ணு காரணமா இருக்கு. ஆனா அந்த எந்த காரணமுமே எனக்கு கிடையாது. நான் எல்லா விதத்திலையும் எனக்கு எல்லா சூழ்நிலைகளும் சரியா இருந்தும் கூட அதை செய்யறதுக்கு ஏதோ ஒண்ணு என்னை அனுமதிக்கவில்லை. இப்ப அது அந்த பொண்ணு சொல்லும் பொழுது அந்த பொண்ணு மட்டும் இல்ல, அவங்க சுத்தி இருந்தவங்களும் தலையாட்டினாங்க. அவங்க மட்டும் கிடையாது. 20 வருஷமா ரிசப்டரா இருக்கிற அவங்க அப்பாவும் சொல்றாரு, நானும் கூட இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வேதனையோடு சொல்கிறார்கள். ஒரு விரக்தி வேதனை வலியின் சுவடு அப்படின்னு சொல்றாரு. விரக்தி ஏன் வருது? எப்ப விரக்தி வரும்? என்னால இயலாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் பொழுதுதான் விரக்திங்கிற ஒரு விஷயம் வருது. என்னால முடியல அல்லது நான் ஆசைப்பட்ட ஒண்ணு கிடைக்கல. மற்றவங்களால தடுக்கப்பட்டாலும் அல்லது என்னால போய் அதை அடைய முடியாவிட்டாலும் எனக்கு வந்து வரக்கூடியதுதான் விரக்தி.
இன்னொன்னு, நானே என்னுடைய தீர்மானங்களுக்கு சமாதி கட்டும் பொழுது, தோல்வி அடையும் பொழுது, தோல்விக்கு காரணமாக அமையும் பொழுது, உள்ளுக்குள்ளார ஏற்படுற அந்த வேதனை முகத்துல ஒரு இறுக்கமா மாறி போகுது. அதுதான் வேதனையின் சுவடுங்கிற, வலியின் சுவடு. நான் என்ன செய்வது தாஜி, நானும் இது போன்ற சூழ்நிலையில் தான் உள்ளேன் என்று அவங்களுடைய அப்பாவும் சொல்றாரு. அவள் கூறியதை கவனித்து கேட்ட பின் அவள் ஆழ்ந்து சிந்திப்பதற்கு 2 கேள்விகளை அவளிடம் முன்வைத்தேன். இந்த 2 கேள்விகள், ஒண்ணு, நீங்கள் எந்த நிலையை அடைய முனைகிறீர்களோ அதை விரும்புகிறீர்களா? Do you love where you are going? நீங்கள் இப்போது இருக்கும் நிலையில் அதிருப்தியோடு இருக்கிறீர்களா? Are you dissatisfied with where you are? அந்த இளம்பெண்ணிற்கு என்ன சொல்வதென தெரியவில்லை. மேலும் பிரச்சனைக்கான ஒட்டுமொத்த காரணமும் அந்த மௌனத்தில் மறைந்திருந்தது. இந்த 2 கேள்விகள், ரெண்டும் ஒரே மாதிரியான கேள்விகள் இல்லை, 2 வெவ்வேறு கேள்வி. தாஜி கேட்ட 2 கேள்வி நீங்கள் எந்த விஷயத்தை நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை முழுமையாக நேசிக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு லட்சியத்தை வச்சிருக்கீங்களே, அந்த லட்சியத்தை முழுமையாக நேசிக்கிறீர்களா? இல்ல நீங்க இப்ப இருக்கிற அந்த நிலையில உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாததுனால ஒரு அதிருப்தியோட இந்த பயிற்சியை செய்றீங்க. இது 2 கேள்விகள், 2மே அற்புதமான கேள்விகள், நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்விகள். இப்ப எந்த ஒரு விஷயத்த நம்ம செய்யறதுக்கும் 2 காரணம். ஒண்ணு, அதை செய்யறதுல நம்ம மனசுல இருக்கிற விருப்பம், இல்லைன்னா செய்யலன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுனால வரக்கூடிய ஒரு பயமோ அல்லது ஒரு அழுத்தமோ. இது 2ம் தான் நம்மளை ஒரு வேலையை செய்ய வைக்கும். ஒரு மாட்டை எடுத்துட்டோம் வச்சுக்கோங்க, ஒரு காளை மாடை எடுத்துக்கிறோம். இந்த காளை மாடு என்ன பண்ணுது, முன்னாடி ஒரு புல் இருக்கிற இடத்த நோக்கி போகுது. அப்படிங்கும் பொழுது அதை விரும்பி அதை நோக்கி நடந்து போகுது. வண்டியில பாரம் ஏத்திட்டு அந்த காளை மாடு போயிட்டு இருக்கும் பொழுது அது விரும்பி நடக்கல, நியாயமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதனுடைய வேகத்தை அது குறைச்சதுன்னா பின்னாடி குச்சியில ஒரு சின்ன ஆணி குத்தி அதை கையில வச்சிருப்பாங்க. அந்த ஆணி குத்துன குச்சிக்கு தார் குச்சின்னு பேரு. அதை வச்சு அதனுடைய தொடைப்பகுதியில வண்டிக்காரர் குத்துவார். குத்துன உடனே அந்த வலியை தாங்க முடியாம அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்து விடுபடுறதுக்காக அது வேகமா நடக்கும். உள்ளுக்காக வேகமா நடக்கிற மாட்டுக்கும் இந்த இருக்கிற வலி தாங்க முடியாம திரும்பி எங்க குத்திடுவாரோ அந்த வலி வேணாங்கிறதுக்காக நடக்கிற மாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? அது புல்ல நோக்கி போய்கிட்டே இருக்கும். அது கிட்ட போக இன்னும் வேகமாக போகுமே ஒழிய குறையாது. ஆனா இந்த தார்பூச்சியால குத்து வாங்கின மாட்டுக்கு அந்த வலி அதிகமா இருக்கிற வரைக்கும் அந்த ஞாபகத்திலேயே அடுத்து குத்திடுவாங்களோங்கிற வேகத்துல அது போய்கிட்டே இருக்கும். வலி கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய கால்கள் திரும்பி சுலோவாக திரும்பி யாராவது குத்தணும். வீட்டுல திட்டும் பொழுதுதான் பசங்களை திட்டாங்க, படிட்டானா போய் படிக்கணும், எந்த நேரமும் உனக்கு தார் குத்தி வச்சு குத்திக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விதான் மாஸ்டர் கேட்ட 2வது கேள்வி. உங்களுக்கு இப்போது இருக்கும் நிலையில் இருக்கிற ஒரு அதிருப்தி இருக்கா? ஆர் யூ டிஸ்சாட்டிஸ்ஃபைட் வித் வேர் யூ ஆர்? இது 2 அழகான கதைகள் நமக்கு சொல்லும், நமக்கு விளக்கமா சொல்லும். அந்த 2 கதைகள் என்ன, நீங்க ஒண்ணு படிச்சிருப்பீங்க, இன்னொன்னு கேட்டிருப்பீங்க. இந்த 2 கதைகளையும் இந்த இடத்துல நம்ம இதுக்கு சொன்னோம்னா ரொம்பவும் ஒரு பொருத்தமான ஒரு விளைவை கொடுக்கும். அது ஒண்ணு முதல் விஷயம், நீங்கள் எந்த நிலையை அடைய விரும்புகிறீர்களோ, எந்த இலக்கை நீங்கள் நேசிக்கிறீர்களோ அதற்கு நோக்கி நீங்க போறதுக்கு விரும்புறீங்களா? அப்ப உங்க இலக்கு மேல உங்களுக்கு ஒரு நேசம் இருக்கிறதா? டு யூ லவ் வேர் யூ ஆர் கோயிங்? இது நீங்க அல்கெமிஸ்ட் அப்படின்னு ஒரு புக்கு கதை படிச்சிருப்பீங்க, ரசவாதின்னு. படிக்கலன்னா வாங்கி படிங்க. மாஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ற முக்கியமான ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரிஸ்ல அது ஒன்று.
அந்த கதையோட நாயகன் பேரு சந்தியாகு. அவன் ஒரு கனவு காண்றான். பிரமிடுகளுக்கு பக்கத்துல பாலைவனத்துல ஒரு மிகப்பெரிய புதையல் இருக்கிறதா ஒரு கனவு காண்றான். ஒரு நாள் அல்ல, ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை, 3வது நாள் 4வது நாள்னு அந்த கனவு மீண்டும் மீண்டும் வரும் பொழுது அவனுக்கு அந்த புதையலை போய் பெற்றுவிட வேண்டும் அப்படின்னு ஒரு தீவிரமான விருப்பம் உள்ளுக்குள்ளார உருவாகும். அவன் அதை தன்னுடைய லட்சியமாகவே எடுத்துக்கலாமா, ரொம்ப யோசனை பண்றான். இது தேவையா நமக்கு? அவன் ஒரு அழகான சிறுவன், ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன், போதுமான அளவுக்கு அவன்கிட்ட ஆட்டு மந்தை இருக்குது, அதை வச்சு அவன் வாழலாம், இன்னும் பெரிய ஆள் ஆகலாம். அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு ஒரு பையனுக்கு இந்த கனவு என்ன பண்ணுது, அவனை தூங்க விடாம பண்ணுது. அந்த புதையலை அடைந்தே தீர வேண்டும்னு உள்ளுக்குள்ளார ஒரு வெறி ஏற்படும். அப்ப அவன் என்ன பண்றான், அவனுடைய வாழ்க்கை பாதை அந்த கதை ஆசிரியரால ரொம்ப அழகாக சொல்லப்படும். என்னன்னு கேட்டா, அவன் இலக்கை அடையணும், அவன் ஒரு இலக்கை பிக்ஸ் பண்ணிட்டு அதை நேசிக்க ஆரம்பிச்சோன்ன முதல்ல அவனுக்கான விஷயங்கள் என்னென்னலாம் விட வேண்டியிருக்குன்னா, அவனுடைய காதலியை பார்க்காம விட்டுட்டு அவன் ஒரு பெண்ணை விரும்புவான். ஒவ்வொரு வருஷமும் அந்த வீட்டுக்கு, அந்த ஏரியாவுக்கு ஆடு மேய்க்க வரும் பொழுது அந்த பெண்ணை பார்க்கணுங்கிறதுக்காகவே அந்த ஏரியாவுக்கு வருவான். அந்த பெண்ணை பார்க்க போறான், இந்த 2 நாள்ல ஆட்டோ ஓட்டிட்டு போய் தொடர்ந்தான்னா. ஆனா அவன் இந்த புதையலுக்காக போகணும்னா அந்த பெண்ணை பார்க்கறத நிறுத்திட்டு வேற பக்கம் அவன் டைரக்ஷன் போயிடும். 2வது, அவனுக்கு பிழைப்புக்கு வழியாக இருந்த அந்த ஆடுகளோட இன்னமும் அவன் இருக்க முடியாது. ஏன்னா அவன் தேடி போற புதையல் எங்க இருக்க போகுது அப்படின்னா, கடலுக்கு அந்த பக்கம் பாலைவனத்துல தாண்டி ரொம்ப தூரம் பயணம் பண்ணி கடைசியாக போக போற இடம். ஆட்டுக்குட்டியை கூட்டிட்டு போக முடியாது, எல்லா ஆட்டையும் விட்டாகணும், அவனுடைய தொழிலை விட்டாகணும், அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க முடியாது. ஸோ இதை எல்லாத்தையும் விட்டுட்டு போக அவன் தயாராகிறான். அடுத்தது, கடல் கடந்து அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் நான் கதையெல்லாம் முழுசா சொல்லணும்னா அது ஒரு அழகான கதை, அது தனியா பேசலாம். கடல் கடந்து அந்த பக்கம் போனா அவன் கையில கொண்டு போன பணத்தை எல்லாம் ஒருத்தன் திருடிட்டு அவனை நிராதரவா நிறுத்துறான். இப்ப அவன் ஒருவேளை ஆட்டு மந்தைக்கு மேய்க்கிறதுனால வந்த ஒரு கஷ்டத்துல இருந்து விடுபடுறதுக்காக புதையல் தேடி போறவனா இருந்தா, இப்ப இந்த கஷ்டத்தை பார்த்துட்டு திரும்பி என்ன பண்ணுவான், இல்ல வேணாம் நம்ம திரும்பி ஆடு மேய்க்கோ போயிடுவோம், இந்த கையில காசு இல்லாம இனிமே பாலைவனத்துல பயணம் பண்ணி எங்க போய் புதையலை தேடுறது அப்படின்னு. பட் அவன் அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வரல. ஏதோ ஒண்ணு அவனை மீண்டும் உந்தி தெள்ளுது. அது என்னன்னா, அந்த இலக்கை அடையணும்னு அவனுக்குள்ளார இருந்த ஒரு ஆர்வம், ஒரு இயக்கம். அதனால அவன் என்ன பண்றான், ஒரு முதலாளிகிட்ட போய் கண்ணாடி கடையில, ஒரு கண்ணாடி பாட்டில் விற்கிற கடையில வேலைக்கு சேரான். அங்க சேர்ந்தவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேலையை எக்ஸலண்டா செஞ்சு அதுல ஒரு உச்ச நிலைக்கு போறான். கிட்டத்தட்ட அந்த முதலாளி தன்னுடைய கடையவே அவன்கிட்ட ஒப்படைக்க ரெடியாகிற அளவுக்கு. ஆனா அப்பையும் அவன் என்ன பண்றான்னா, அதை விட்டுட்டு லட்சியத்தை நோக்கி கிளம்ப ஆரம்பிக்கிறான். இல்ல நான் கொஞ்ச நாள் பணம் சேர்க்கறதுக்காக இங்க இருந்தன ஒழிய இது என் வேலை கிடையாது. ஏன்னா பாருங்களா, லட்சியத்தின் மேல நோக்கம் உள்ளவன் அதுக்கு எதிராக அதை நோக்கி போகும் பொழுது சௌகரியமாக உணர்ந்தாலும் அசௌகரியமாக உணர்ந்தாலும் நிக்கிறதே கிடையாது, தொடர்ந்து போயிட்டே இருந்தான். அது அந்த சந்தியாக வாழ்க்கையில 2மே நடக்கும். ஒரு பக்கம் இந்த மாதிரி சோதனைகளை அனுபவிப்பான், இன்னொரு பக்கம் அவனுக்கு மிகப்பெரிய செல்வம் கிடைக்கும், பாலைவன சோலையில அமைச்சராக அந்த அரசருக்கு அமைச்சராக அமர்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு முன்னேறிட்டே இருக்கும். அப்ப கடைசியாக அவனுக்கு அந்த ஃபைனலா அந்த லட்சியத்தை அவன் அடையிற வரைக்கும் அவனுக்கு வேற எதுவுமே அவனை நிறுத்துறதே கிடையாது. எல்லாமே அவனுக்கு தூண்டுகோலாவே அமையறது அந்த கதையை அழகா விளக்கும். இதுதான் மாஸ்டர் கேட்கிறாரு. நீங்க சந்தியாகு மாதிரி நீங்கள் எந்த நிலையை அடைய விரும்புகிறீர்களோ, முனைகிறீர்களோ, முயற்சி செய்கிறீர்களோ, அந்த நிலையை நீங்கள் நேசிக்கிறீர்களா? அந்த புதையலை அவன் நேசித்தான், அது போய் அடையணும் அப்படிங்கிறது அவனுடைய கனவுல எந்த நேரமும் இருந்து. அது மாதிரி நீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நேசிக்கிறீர்களா? அதை அடையணும்னு நீங்க ஒவ்வொரு நாளும் மனதார விரும்புகிறீர்கள். இது சந்தியாகுவோட நிலை. இன்னொரு கதையை சொல்ல வர்றேன்.
அது நசூருதீன் முல்லா. அவர் வந்து அவருடைய கதைகள் நீங்க எல்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க. அவர் ஸ்பிரிச்சுவலா நிறைய விஷயங்களை ரகசியமா மறைத்து கதைகளை சொல்லியிருப்பார், முல்லா கதை. இந்த முல்லா கதையில முல்லா ஒரு வீட்டுல வசிப்பார். அந்த வீடு அவருக்கு சொந்தமான வீடு. ஆனா அந்த வீடு வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கும். கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் ஓட்ட உரசலா இருக்கும். ஒரு அழகா பார்க்கறதுக்கு வந்து ஒரு இதுவா இருக்காது. ரொம்ப ஒரு புதுசா இல்லாம கொஞ்சம் பழசா இருக்கும். ஸோ முல்லா ஃபீல் டிஸ்கம்ஃபர்ட் வித் தட் ஹவுஸ். அப்ப வந்து அவருக்கு வந்து அந்த வீட்டுல இருக்கிறதுல ஒரு என்னடா தனியா இருக்கு வீடு, வந்து ஒரு இதுவே இல்லை, அங்கங்க உடைஞ்சிருக்கு, இதை சரி பண்ணணும், ரொம்ப பழசா போன மாதிரி இருக்க, இப்படி எல்லாம் அவருக்கு தோணும் பொழுது ஒரு நாள் அவர் ஒன் ஃபைன் மார்னிங் ஹி டிசைடட் டு சேல் திஸ். அவ்வளவுதான், வேணாம் எனக்கு, இதை வந்து வித்துருவோம், இந்த வீட்டை விட்டு வெளில போயிடணுப்பா அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. முடிவு பண்ண உடனே ஒரு நல்ல ஒரு புரோக்கரை கூப்பிட்டு என்னுடைய வீட்டை வித்து கொடுப்பா அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒரு 2-3 நாள்ல எப்படி இருந்தாலும் அதை ரெடி பண்றேன்ட்டு அந்த புரோக்கர் போன உடனே முல்லா வந்து ரொம்ப ஹாப்பி. இன்னும் 2-3 நாள் தான், இந்த 2-3 நாள்ல இந்த வீட்டை விட்டு போயிடுவோம், ரெடி ஆயிட்டேன் எல்லாம், இந்த வீடு நமக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்றப்ப அவர் வந்து ஒரு சுவர் விளம்பரத்தை பாக்குறாரு. அதுல வந்து மிகவும் அமைதியான சூழல், ஆரவாரம் இல்லாத பகுதியில், அந்த கால கலைநயத்தோடு, பழமை மாறாமல், அற்புதமான வசதிகளோடு, சூரிய ஒளியோடு, இயற்கையின் நேசத்தோடு வந்து ஒரு அருமையான வீடு விற்பனைக்கு உள்ளது அப்படின்னு. முல்லா வந்து சரிப்பா நம்ம வீட்டை வித்தோம்னா இந்த வீட்டை தான் வாங்கணும்னு முடிவு பண்ணி அந்த விளம்பரம் கொடுத்தவரை தேடி போனா அவர் அந்த புரோக்கர் தான். அந்த விளம்பரம் வந்து அவர் வீட்டை பத்தியது தான். இப்ப முல்லாவுக்கு திடீர்னு ஒரு விழிப்புணர்வு இருந்துச்சு. ஆகா, நம்ம வீடு இவ்வளவு பெட்டரான வீடா, ஆகா நான் இருக்கிற இடமே பெட்டரா தான்ப்பா இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் எனக்கு தெரியாம போயிடுச்சே, இந்த வீட்டை நான் விற்க மாட்டேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு புரோக்கர்கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். இப்போ இந்த கதையை நான் படிச்சப்ப முதல்ல எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த வீடு அவருக்கு விஷயங்களை கற்றுக் கொடுத்துச்சு, அதனால வந்து அந்த வீட்டை விற்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி முல்லா சொன்னதாங்க. பட் அதுல உள்ள ஸ்பிரிச்சுவல் வேல்யூ என்னன்னா, எவரிபடி வாண்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் திஸ் லைஃப் பிகாஸ் ஆஃப் பெயின். அதனால என்ன சொல்றாங்க, எனக்கு லிபரேஷன் வேணுங்கிறாங்க, இந்த இந்த உலகத்துல இருந்து நான் வெளியில போயிட்டா போதும், பிறவி வேண்டவே வேண்டாம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனால் ஒரு 4 நாள் வந்து அவங்க வாழ்க்கையில திரும்பி ஒரு இன்பம், ஒரு அமைதி நிலவ ஆரம்பிச்சதுன்னா, இல்ல இன்னும் கொஞ்ச நாளைக்கு வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணி திரும்பி வந்துடுறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஸோ எப்பயுமே வந்து நேச்சர் பெயின்ங்கிற தார்பூச்சி வச்சு குத்திக்கிட்டே இருந்தா மட்டும்தான் லிபரேட் ஆகணுங்கிற எண்ணத்தோட இருக்கணுங்கிறது 2வது நிலைமை. அதுதான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க இப்ப இருக்கிற அந்த நிலையில இருக்கிற அதிருப்தியினால இந்த பயிற்சியை செய்ய விரும்புகிறீங்க. இந்த 2 கொஸ்டின் வந்து ரொம்பவும் முக்கியமான கொஸ்டின். இந்த 2 கொஸ்டினும் பின்னாடி ஒரு இடத்துல நான் இது இந்த மாஸ்டர் சொன்ன இந்த பாண்டாங்கிற கதையோடையும் இந்த 2ஐயும் நம்மளால ஒப்பிட முடியும். இப்ப இங்க வந்து இதை பார்க்கும் பொழுது அந்த 2 கேள்விகளும் நம்மளே நாமே கேட்கணும். சகஜ மார்க்கத்துக்கு வந்தோம், மாஸ்டரை பார்க்கிறோம், தியானத்துல சேர்ந்திருக்கோம். டு ஐ லவ் மை கோல்? நான் வந்து என்னுடைய அந்த அந்த ஒரு லட்சியத்தை நேசிக்கிறேனா? என்னுடைய லட்சியம் எதுன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒண்ணு இருக்கலாம், அல்லது எல்லாருமே வந்து எழுதி வச்ச மாதிரி வந்து நான் மாஸ்டரை புகழ மாறணும், மாஸ்டரோட 2.5 கலக்கணுங்கிறது தான் என் லட்சியம்னு ஒரு கிளிப்பிள்ளை மாதிரி படிச்சதை கூட சொல்லுவோம். பட் நீங்க அதை சொன்னா கூட அது ரொம்ப ஆசையா சொல்றீங்களா, மாஸ்டர் மாதிரி மாற போறேன்னு? இல்ல எந்த உணர்ச்சியுமே இல்லாம அது அந்த புத்தகத்துல அப்படிதான் போட்டிருந்ததுன்னு சொல்ல போறீங்களா? இது ஒரு கேள்வி இந்த பக்கம். இன்னொரு பக்கம் இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க, இந்த டார்ச்சர்ல இருந்து, ஒரு டென்ஷனான லைஃப்ல இருந்து ஃப்ரீ ஆகணும் முதல்ல, அதுதாங்க என்னோட இது அப்படின்னு அதுக்காக நீங்க தியானத்துக்கு வந்தீங்கன்னா, கடுமையான தலைவலி தாங்க முடியாம தியானம் பண்ணா சரியா போகும்னு யாரோ சொன்னதை கேட்டு நீங்க தியானத்துக்கு வந்துருந்தீங்கன்னா, தட் டிஸ்கம்ஃபர்ட் டு புஷ் யூ ஹியர். தியானம் பண்ணி 15 நாள் 20 நாள்ல அந்த தலைவலி குறைஞ்சு போச்சுன்னா, அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம தியானம் பண்ண போறோம்? அதுக்கப்புறம் தியானம் என்பது ஒரு பார்ட். ஒருவேளை திரும்பி பண்ணலைன்னா தலைவலி வந்துருமோ என்னமோன்னு தோணும் பொழுது, லைட்டா தலைவலி வர்ற மாதிரி இருக்கும் பொழுது திரும்பி தியானத்துல உட்காருமே தவிர மற்ற நேரத்துல உட்காரு.
தலைவலிங்கிற இடத்த எடுத்துட்டு அதுல குடும்ப பிரச்சனைன்னு போட்டுங்க, பொருளாதார நஷ்டம்னு போட்டுக்குங்க. ஸோ வேர் ஐ ஆம் அப்படிங்கிற இடத்துல when I feel discomfort, அப்போ ஓடுறது உடனே. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒரு 10 நாளைக்கு ஒழுங்கா தியானம் பண்றது. அப்புறம் எல்லாம் சொகுசா மாறினோன்னா அதெல்லாம் விட்டுட்டு அந்த வேலையில கவனத்தை செலுத்துறது. பிரச்சனை வந்துச்சுன்னா, பொருளாதார கஷ்டம் வந்துச்சுன்னா கடன் வாங்கியாவது போய் மாஸ்டர் பாக்குறது, உட்கார்ந்து இருக்கிறது, ஆசிரமங்கள். ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்து அந்த பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், அடுத்த அரை மணி நேரத்துக்கு எங்க வேலை பார்க்கலாம்னு யோசனை பண்ணுறோம். இதுதான் இந்த 2வது கேள்வியோடு தொடர்புடைய மனநிலை. நம்ம எந்த மனநிலையில பிராக்டிஸ் பண்றோம்னு நம்மளை நாம கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். இது 2மே நம்மள்ட்ட இருக்கும். அப்ப நம்ம அந்த பெண்ணா இந்த பெண்ணா என்ன இருக்கு, 2ல எந்த ரேஷியோ நம்மள்ட்ட அதிகமா இருக்கு, எதனுடைய தாக்கம் நம்மள்ட்ட, நமக்கு லட்சியத்தின் மேல இருக்கிற விருப்பம் அதிகமா இருக்கா, அல்லது சூழ்நிலையிலிருந்து வெளியில வரணும் அப்படிங்கிற அந்த தவிப்பு அதிகமா இருக்கா? எது ரேஷியோல கூட இருக்கோ அதுதான் நம்மளுடைய பயிற்சியினுடைய குவாலிட்டியை நிர்ணயம் பண்ணுது சொல்றாரு. இதுதான் நம்ம அடுத்து பேசுறாரு, லவ் வெர்சஸ் பெயின், அன்பும் வேதனையும். இந்த 2 கேள்விகளும் ஒரே விஷயத்தை தான் கேட்கின்றனவானா? இல்லை. அவை முற்றிலும் மாறுபட்ட 2 இன்ஜின்களை குறிக்கின்றன. எப்படி பிஎஸ்எல்வி ராக்கெட் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் நிறைய. நம்ம இந்தியாவால இன்னும் சாதிக்க முடியாத, வளர்ந்த நாடாகி சாதிக்க முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, ஒண்ணு ஒரு காலகட்டத்துல ஒரு ராக்கெட் சயின்டிஸ்டால நமக்கு கிடைச்ச அந்த கிரையோஜெனிக் இன்ஜின் தொழில்நுட்பம். இன்னைக்கு நம்ம அதை வச்சு ஒரு பெரிய லெவலுக்கு வளர்ந்துருக்கோம். தம்பி நாராயணன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்டால. இன்னொரு பக்கம் இன்னைக்கு வரைக்கும் காவேரி இன்ஜின் ஒண்ணு தயார் பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஃபிளைட் இன்ஜினை இந்தியாவால தனக்கு தானே உருவாக்க முடியாம ரஷ்யாட்ட, அமெரிக்காட்ட, பிரான்ஸ்கிட்ட, ஜெர்மனிகிட்ட கெஞ்சிட்டு இருக்கும். இது மாதிரியே பாத்தீங்கன்னா இங்கேயும் 2 இன்ஜின். ஒரு இன்ஜின் புல்லிங் என்னை இழுக்குது, இன்னொரு இன்ஜின் என்னை தள்ளுற இன்ஜின். முதலாவது இன்ஜின் அன்பினால் இயக்கப்படுகிறது, இன்ஜின் நம்பர் 1. அதாவது இலக்கை நீங்கள் நேசிக்கும் பொழுது அந்த என்ஜினானது அதுக்கான ஃபியல் எங்கன்னு கிடைக்குதுன்னா, நீங்க அந்த லட்சியத்து மேல வைத்திருக்கிற நேசம் அதுவே அந்த என்ஜினுக்கு எரிபொருளாக மாறுகிறது. அதற்கு ஒரு இலக்கு உள்ளது, ஆற்றலானது ஒளிர்கின்ற ஒன்றை நோக்கி பாய்கிறது. பிரகாசமா லட்சியம் அவங்க கண்ணு முன்னாடி இருக்கு, இதோ கொஞ்ச நேரத்துல நான் பார்க்க போறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல. அப்ப ஒரு காதலியை பார்க்க போற காதலன் காதலி வீட்டை நெருங்க நெருங்க வேகம் குறையாது, இன்னும் அதிகமாகும். ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வர்றவன் தன்னுடைய அப்பா அம்மாவை பார்க்க வரக்கூடிய ஒரு வெளியூர் சென்ற ஒரு இளைஞன் மீண்டும் வரும் பொழுது ஊருக்குள்ளார என்டர் ஆனவொன்னே சரி அப்புறம் போய் பார்த்துக்கோ, அதான் ஊர் வரைக்கும் வந்துட்டோமே, ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஜாலியா அப்படியே வெளில அப்படிலாம் இருக்க மாட்டான். விளம்பரப்ப இருந்ததை விட ஊருக்குள்ளார வந்த உடனே இன்னும் வேகமா தான் வீட்டை நோக்கி போவான். ஏனென்றால் இலக்கு இருக்கிறது, ஆற்றலானது ஒளிர்கின்ற ஒன்றை அவனுக்குள்ளார இருக்கிற அந்த ஃபுல் எனர்ஜியையும் அங்க எதை அவன் நேசிக்கிறான், அங்க இதயம் முன்னாடியே போயிடுது இல்லை, அங்க தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடியே இதயம் போயிடுது, அவன் உடம்பு மட்டும்தான் அங்க போக வேண்டியது. ஒளிர்கின்ற ஒன்றை நோக்கி பாய்கிறது, உடல் அதனை பின்தொடர்கிறது, ஏனெனில் இதயம் ஏற்கனவே இலக்கை சென்றடைந்தது. இது இழுக்கிற ஒரு இன்ஜின், புல்லிங். அன்பு என்பது உங்களை ஈர்க்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ உங்க லட்சியத்து மேல உங்களுக்கு அன்பு இருந்தால் லட்சியம் உங்களை தன்னை நோக்கி ஈர்க்கிறது. ஈர்க்கும் பொழுது உங்க இதயம் ஆல்ரெடி அங்க போயிடுது, உடம்பு மட்டும்தான். அது நாளுக்கு நாள் அதனுடைய மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது டுவர்ட்ஸ் த கோல். 2வது விஷயம், இந்த செகண்ட் ஒன் வேதனை. அந்த 2வது இன்ஜினுக்கு ப்ரொப்பல்லிங் தான், அங்க புல்லிங், இங்க ப்ரொப்பல்லிங். இங்க வேதனையினால் இந்த இன்ஜினானது உந்தப்படுகிறது. இது எப்படின்னா, பிளைட் தரையில இருந்து மேல போறதுக்கு உதவுற ப்ரொப்பல்லர் மாதிரி. அந்த இன்ஜின் சுத்தி காத்த வெளித்தள்ளி இன்ஜின் இயக்கும் பொழுது அந்த தள்ளுதல்னால அந்த பிளைட் மேல போகுதே தவிர மேல இருக்கிற ஒன்றின் மேல இருக்கிற ஆசையில அந்த பிளைட் போறதில்லை. ஸோ ப்ரொப்பல்லருடைய இயக்கம் நின்று போச்சு.
ஸ்லோ ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இட்ஸ் டவுன். அல்லது ஒரு ராக்கெட்டு மேல போறதுக்கு எரியிற பத்த வைக்கிற அந்த கீழே இருக்கிற அந்த 3 கட்டங்கள், அது ஒண்ணு பத்த வச்சுட்டோம்னா அது பத்திக்கிட்டு எரியிற வரைக்கும் மேல போற ராக்கெட் அது நின்று போயிடுச்சுன்னா விழும். அதுபோல ஒரு கேள்வி அன்பினால் ஈர்க்கப்படுகின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுது, இன்னொன்று வேதனையினால் உந்தப்படுகின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறது. அதற்கு இலக்கு எதுவுமே இல்லை. தார் குச்சி குத்தி விட்டு ஓடுற மாட்டுக்கு அது போய் அடையிறதுக்கு இலக்கு கிடையாது. இந்த வலி தாங்க முடியாம அது உள்ளார இருக்க எனர்ஜி எல்லாம் ஒன்று திடத்தி முன்னோக்கி பாயுது. வலி குறைஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா போகும். அப்ப தள்ளப்படுகின்ற எந்த ஒன்றுக்கும் இலக்கு இல்லை, ஈர்க்கப்படுகின்ற எல்லா ஒன்றுக்கும் இலக்கு இருக்கு. நல்லா பாருங்களேன், ஒரு அற்புதமான விஷயம் இது. இழுத்தல் தள்ளல் கோட்பாடு அப்படின்லாம் நிறைய சயின்ஸ்ல இருக்கு, பிசிக்ஸ்ல. ஆனா உலக இயற்கையில பாத்தீங்கன்னா ஈர்ப்பு விசைதான் எல்லா இடத்துலயும் இந்த உலகத்தை நிகழ்த்தி நடத்திட்டு போதே ஒழிய எதிர்ப்பு விசை, தள்ளும் விசை கிடையாது. அதை பேலன்ஸ் பண்றதுக்கு மட்டும்தான் அந்த தள்ளுற விசை பயன்படுது. ஒரு 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 பொருளே இருக்கட்டும்னு வச்சுங்களேன், நீங்க தூரத்துல இருக்கிற ஒரு பொருளை உங்களை நோக்கி இழுக்கணும்னா நீங்க இங்க இருந்து கையை வச்சு இழுத்து பாருங்க, அது நேரா நீங்க நிக்கிற இடத்துக்கு வரும். இப்படி அங்க இருக்கிற ஒரு பேனாவை இப்படி எடுக்கணும்னா அந்த பேனாவை இப்படி பிடிச்சி இழுத்து பாருங்க, உங்க கை நேரா அதோட டைரக்ஷனோட உங்களை நோக்கி இழுத்து வரும். அதே பேனாவை அங்க போய் நின்று நீங்க இருக்கிற இடத்துக்கு தள்ளி விட்டு பாருங்க, அது இப்படி வரலாம், இப்படி போகலாம், இப்படி போகலாம். ஏன்னா அதுக்கு டைரக்ஷன்லாம் கிடையாது, அங்க தள்ளி விடுற எனர்ஜினால அது கிளம்புது. ஒரு சில நேரங்கள்ல அது நேரா வரலாமே தவிர கேரம் போர்டில் அடிக்கிற காயின் மாதிரி, மற்ற நேரத்துல எல்லாம் இலக்கை தாண்டி வேற எங்கேயோ போய் நின்று போயிடும். அதனால வேதனையால் உந்தப்படுகின்ற ஒன்றுக்கு இலக்கு இல்லை, அது தப்பிக்கவே என்கிறது. இந்த நேரத்துக்கு இந்த வழி இல்லாம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம், இதை செய்யறேன். அசௌகரியத்திலிருந்து விலகுவதற்கு அந்த ஆற்றலானது பயன்படுகிறது. அங்கே அதே ஆற்றல் ஒளிர்கின்ற ஒன்றை நோக்கி விரைவாக பாய்கிறது. எங்க இலக்கை நான் நேசிக்கும் போது. இங்கே என்னுடைய அசௌகரியத்திலிருந்து, என்னுடைய அந்த முடியாத ஒரு இடத்துல இருந்து, தவிக்கிற ஒரு இடத்துல இருந்து விட்டா போதும்டா, இந்த சூழ்நிலையில இருந்து வெளில வந்தா போதும், இந்த குடும்ப பிரச்சனையில, இந்த கவலையில இருந்து நான் வெளில வந்தா போதும் மாஸ்டர், நான் போய் இன்னைக்கே ஒரு பிரிசப்டர்ட்ட சிட்டிங் வாங்கி. இப்படிதான் நம்ம சிட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரே பிரச்சனை சார், 10 நாளா பையனோட ஒரே சண்டை, ஒரு கோர்ட்டு கேஸ் சார், தூக்கமே இல்லை, அதே நினைப்பா இருக்கு. இப்படி ஏதாவது ஒரு வெளிப்புற காரணி நம்மளை கசக்கி புளிஞ்சாதான் நம்ம சிட்டிங்காக கால் எடுத்து வீட்டை விட்டு வைக்கிறோம். அப்ப திரும்பி அதெல்லாம் இல்லைங்க, வீட்டுல நல்லா இருக்கிறாங்க, பையன் ஊர்ல இருந்து வந்திருக்காரு, பேர பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்கு, ஒரே சந்தோஷமா. அப்ப சிட்டிங் தேவைப்படுறது இல்ல, பண்டாரா சிட்டிங் தேவைப்படுறது கிடையாது, மாஸ்டர் தேவைப்படுறது கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் டவுன் ஆயிடும். அப்ப வேதனையால் உந்தப்படுகின்ற ஒன்றுக்கு இலக்கு என்று எதுவும் இல்லை, அது தப்பிப்பதற்காக அந்த வேலையை செய்து அதுக்கான அசௌகரியத்திலிருந்து விலகுவதற்கு மட்டுமே அந்த ஆற்றலை அது செலுத்துகின்றது. அசௌகரியம் குறைஞ்சு போச்சுன்னா, அதாவது சௌரியம் வந்துருச்சுன்னா அந்த இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக டெட் ஆயிடுது. அதனுடைய அந்த பவர் எல்லாம் போயிடுது, அதுக்கான புயல் எல்லாம் போயிடுது. குத்துறதுக்கு தார் பூச்சி இல்ல வண்டிக்காரர்கிட்ட, கீழே விழுந்துச்சுன்னு மாடு பார்த்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மெல்லமா அதனுடைய வேகம் குறைஞ்சு நடக்கும். இப்படித்தான் நம்ம இலக்கை நோக்கி போகிற பயணம் வேகமாகிறது அல்லது மெதுவாக மாறிவிடுகிறது. நீங்கள் இலக்கை நேசித்தால், அங்க அதன் மேல நீங்க நேசம் வைத்திருந்தால், அந்த அன்பு உங்களை அதை நோக்கி வேகமாக ஈர்க்கிறது. மேலும் மேலும் நீங்க எனர்ஜைஸ் ஆகிட்டே இருக்கிறீங்க, அதை நோக்கி வேகமாக போக ஆரம்பிக்கிறீங்க. நீங்க இலக்கை இப்ப இருக்கிற இடத்துல இருந்து விடுபடுறதுக்காக நீங்க தியானம் பண்ண வந்தால், உங்களுக்கு இலக்கெல்லாம் கிடையாதுங்க, உங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய மைய மண்டலம், மாஸ்டர், சத்திய நிலை அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப இருக்கிற இடத்துல இருந்து நான் இன்னும் பெட்டரான இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒருவேளை இருக்கிற இடமே பெட்டர்னு ஃபீல் வந்தாலே நின்று போயிடும். இல்ல கொஞ்சம் பெட்டரான இடத்துக்கு போனோடனே யூ ஸ்டாப் இட். அதனால ஃபியூயல் எங்கேருந்து கிடைக்குது,
லட்சியத்தை நேசிப்பதிலிருந்து, உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கணும், அதன் மீது நேசம் இருக்கணும், அந்த அது மேல இருக்கிற அந்த தீரா காதல், அது உங்களை அதை நோக்கி இழுக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இதுல இருந்து வெளியில வர முடியும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக, சிந்திச்சு பார்க்கறதுக்காக அந்த பெண்கிட்ட மாஸ்டர் அந்த 2 கேள்விகளையும் வைக்கிறார். ஸோ இவ்வளவு டீட்டெயிலா இந்த 2 கேள்வியும் நம்ம பேசியிருக்கோம். இவ்வளவு டீட்டெயிலா நம்மள அனலைஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம எடுத்த தீர்மானங்கள்ல எத்தனை தீர்மானங்கள் தோற்று, எத்தனை மாடுல் எழுத முடியாம நிறைய பேர் ப்ரிசெப்டர் ஆகாம உட்காந்துட்டாங்க. ப்ரிசெப்டர் ஆனவங்க எத்தனை பேர் அவங்க திரும்பி ரெஃப்ரெஷர் கோர்ஸ் பண்ணணும்னு சொல்லி அதுக்கெல்லாம் அப்ளிகேஷன் எல்லாம் போட்டுட்டு வந்த மாடியூல்ல 2வது மாடியூலுக்கு அப்புறம் நகராம இருக்கிறாங்க. இல்ல எத்தனை பேரு நம்ம நம்முடைய பயிற்சி முறையை மிக தெளிவாக சிறப்பாக செய்யணும்னு முடிவு பண்ணி 3 நாளைக்கு அப்புறம் அது அப்படியே நின்று போனதை பார்த்துருக்கோம். இல்ல ஆசிரமத்துக்கு போயிட்டு வரணும், மாஸ்டரை பார்த்துட்டு வரணுங்கிற எண்ணத்தையே 2 விதமா பாருங்க. எத்தனை முறை நம்ம ஒரு கட்டாயத்தின் பேர்ல அல்லது சூழ்நிலையினால ஒரு பண்டாரா அதெல்லாம் கணக்கு வச்சு கிளம்பி போறோம். ஏன்னா சூழ்நிலை மாஸ்டர் உருவாக்குறாரு, பண்டாரா போகணும், ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கத்துக்கு போகணும், இப்படிதானே இருக்கு. இது உந்தி தள்ளப்பட்டு செல்கின்ற வேலை. எந்த காரணமும் இல்லாம மாஸ்டரை பார்க்கணும்னு தோணுதுங்க, நான் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு கிளம்பினீங்கன்னா அது ஈர்ப்பினால வருது. அந்த மாதிரி எப்பயாவது போறோமா எங்கேயாவது அப்படிலாம் யோசனை பண்ணுவோம். இது 2ல நாம எந்த ரேஷியோவோட இருக்கிறோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ற ஒரு நாளாக இந்த நாள் அமையட்டும். நாளைக்கு நம்ம இதே இந்த அவேக்கனிங் ஆஃப் பர்பஸை தொடருவோம்.